பிஎட் 4வது செமஸ்டர் வினாத்தாள் வெளியான விவகாரம் தொடர்பாக பதிவாளராக இருந்த ராமகிருஷ்ணன் நீக்கப்பட்டு புதிய பதிவாளராக ராஜசேகரன் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். விவரங்களுடன் செய்தியாளர் லிபிகா இணைந்திருக்கிறார். லிபிகா, வினாத்தாள் எவ்வாறு கசிந்திருக்கிறது? இது தொடர்பாக புதிய பதிவாளரும் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். விவரங்களை பதிவு செய்யலாம். தமிழ்நாடு ஆசிரியர் கல்வியியல் பல்கலைக்கழகம் நடத்தக்கூடிய 4ஆம் ஆண்டு அந்த செமஸ்டர் தேர்வானது 4வது செமஸ்டர் தேர்வானது தற்போது 2ஆம் ஆண்டு பிஎட் படிப்புக்கான அந்த 4வது செமஸ்டர் வினாத்தாள்களானது கசிந்திருக்கிறது. இதன் தொடர்ச்சியாக இன்று உயர்கல்வித்துறை சார்பில் அந்த கசிந்த வினாத்தாள்களை திரும்ப பெறப்பட்டு புதிய வினாத்தாள்களானது ஆன்லைன் மூலமாக அந்தந்த கல்லூரிகளுக்கு வழங்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இதன் தொடர்ச்சியாக தற்போது இந்த வினாத்தாள் கசிவு விவகாரம் தொடர்பாக ஆசிரியர் கல்வியியல் பல்கலைக்கழகத்தினுடைய பதிவாளர் ராமகிருஷ்ணன் என்பவர் தற்போது பதவியிலிருந்து விடுவிக்கப்பட்டிருக்கின்றார். அவருக்கு பதிலாக தற்போது புதிய பதிவாளராக ராஜசேகரன் என்பவர் நியமிக்கப்பட்டிருக்கிறார். தொடர்ச்சியாக இந்த பிஎட் வினாத்தாள் கசிவு என்பது தொடர்ந்து பல்வேறு விமர்சனங்களை பெற்று வந்த நிலையில் தொடர்ச்சியாக தற்போது அதிரடியாக தமிழ்நாடு ஆசிரியர் கல்வியியல் பல்கலைக்கழகமானது இந்த முடிவு எடுக்கப்பட்டிருக்கிறது. புதிய பதிவாளராக தற்போது ராஜசேகரன் என்பவர் பதவியில் பொறுப்புக்கப்பட்டிருக்கிறார். தொடர்ந்து ராமகிருஷ்ணன் என்பவர் தற்போது பதிவாளர் பதவியிலிருந்து விடுவிக்கப்பட்டிருக்கிறார். அவருக்கு வேற ஏதேனும் பதவிகள் இனி வரக்கூடிய நாட்கள்ல வழங்கலாம். அது எப்போது வழங்குவார்கள் என்பது குறித்து பின்னர் அறிவிக்கப்படும். தற்போது ஆசிரியர் கல்வியியல் பல்கலைக்கழகத்தினுடைய புதிய பதிவாளராக ராஜசேகரன் என்பவர் நியமிக்கப்பட்டிருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி லிபிகா. சீருடை பணியாளர் தேர்வு வாரிய தலைவராக முன்னாள் டிஜிபி சுனில்குமார் நியமிக்கப்பட்டதற்கு அதிமுக தரப்பில் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டு வழக்கும் தொடுக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களுடன் செய்தியாளர் மதன் இணைந்திருக்கிறார். மதன், இந்த வழக்கின் பின்னணி என விவரங்களை பதிவு செய்யலாம். தமிழ்நாடு சீருடை பணியாளர்கள் தேர்வு வாரியத்தின் தலைவராக ஓய்வு பெற்ற டிஜிபி சுனில்குமாரை நியமித்து தற்போது தமிழக அரசு ஒரு அறிவிப்பு வெளியிட்டது. இதை ரத்து செய்ய வேண்டும் என்றுதான் அதிமுக வடகிழக்கு பிரிவு மாநில செயலாளர் ஐஎஸ் செங்குதுரை சென்னை உயர்நீதிமன்றத்தில் இந்த ஒரு மனுவை தாக்கல் செய்துள்ளார். அதாவது இந்த ஒரு வாரியத்தின் தலைவர் பதவிக்கான நியமனம் தொடர்பாக எந்த ஒரு விதிகளும் முறையாக பின்பற்றவில்லை. உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு முரணாக இந்த ஒரு நியமனம் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதே போல தமிழகத்தில் தற்போது டிஜிபி அந்தஸ்தில் 16 அதிகாரிகள் உள்ளார்கள். ஆனால் அவர்களை விட்டு ஓய்வு பெற்ற டிஜிபியை தற்போது நியமித்தது தற்போதுள்ள அதிகாரியுடைய அந்த உரிமையை பறிக்கும் செயல் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதே போல இந்த ஒரு வாரியத்தின் தலைவராக இருந்த சீமா அகர்வால் திடீரென மாற்றப்பட்டு ஒரு செயற்கையான ஒரு காரிடம் உருவாக்கப்பட்டு அந்த இடத்தில் தற்போது சுனில்குமார் நியமிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அந்த ஓய்வு பெற்ற ஒரு அதிகாரி தலைவராக நியமிக்கப்படும் போது இந்த ஒரு வாரியத்தால் மேற்கொள்ளப்படும் நியமனங்களில் முறைகேடுகள் நடந்தால் அவர் மீது எந்த ஒரு துறை ரீதியான நடவடிக்கை எடுக்க முடியாது என்று தெரிவிக்கப்பட்டது. எனவே ஏற்கனவே சுனில்குமார் ஆளும் கட்சிக்கு ஆதரவாக கடந்த காலங்களில் செயல்பட்டதாகவும் அதற்கு பிரதிபலனாகவே தற்போது அவருக்கு இந்த ஒரு பதவி வழங்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டது. எனவே இடைக்கால நிவாரணமாக இந்த வாரிய தலைவராக சுனில்குமார் செயல்பட தடை விதிக்க வேண்டும் என்றும் இந்த கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது. இந்த ஒரு மனுவானது விரைவில் விசாரணைக்கு வர உள்ளது. விவரங்களுக்கு நன்றி மதன்.